காலை வணக்கம். மார்னிங் விளாக் பார்க்கலாமா? காலையில கொஞ்சம் அப்படியே வெளியே போய் நின்றுட்டு இருந்தேன். சூரியன் உதிக்கிறதுலாம் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே காலையிலேயே லஞ்ச்லாம் ரெடி பண்ணிடுவேன். இன்னைக்கு அதேமாரி சீக்கிரமாகவே லஞ்ச்லாம் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு காலைல 10-11 மணிக்கெலாம் வேலைலாம் முடிஞ்சிடும். லஞ்ச் வந்து பீட்ரூட் வந்து திருவி வச்சுட்டு குடமிளகாவும் புதுசாக கட் பண்ணி வச்சிட்டேன். குடமிளகா வந்து பச்சை மிளகா, வெங்காயம்லாம் நல்லா பொடிசா அரிஞ்சிட்டு, எண்ணெயில வதக்கிட்டு குடமிளகாவையும் அதிலேயே வதக்கிட்டு, பச்சை மிளகா, வெங்காயத்து கூடயே வதக்கிட்டு, பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினோடனே முட்டை உடச்சி ஊற்றி பொடி மசாலா தான் பண்ணியிருந்தேன். காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கல. பச்சை மிளகா, பெப்பரோட அதோட விட்டுட்டேன். மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கல. பீட்ரூட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். தாளிச்ச சாம்பார் தான் செஞ்சிருந்தேன். காயெல்லாம் போடலை எதுவுமே சாம்பாரில். சாமான்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து கழுவ போட்டுட்டு மில்லட் சப்பாத்திக்கு தான் மாவு அரைக்க சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் மில்லட் சப்பாத்திக்கு மாவு அரைக்கிறது. கோதுமை கூட வெல்லம் முக்கடலை, வெள்ளை நாட்டு சோளம், சோயா பீன்ஸ், பார்லி, காஞ்ச சோளம், கம்பு, கெவுரு இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். சப்பாத்தி சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் இதை அரைச்சதில்லை. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.